இன்றைய வேத தியானம். உன்னை காக்கிறவர் உறங்கார். நமது தேவன் ஒருபோதும் தூங்குவது இல்லை. நாம் ஒத்தாசை எதிர்பார்க்கும் இடம் கண்மலையாம் கிறிஸ்து. நாம் படைப்புகளை பணிபவர் அல்ல, நாம் படைத்தவரை பணிவோர் ஆவர். அவர் உறங்காதிருப்பதால் நாம் அமைதியாக தூங்குகிறோம். ஒரு அரசர் தமது கோட்டையை காப்பது போலவும், ஒரு செல்வந்தர் தமது பொக்கிஷத்தை காப்பது போலவும், ஒரு தாய் தன் குழந்தையை காப்பது போலவும் அவர் நம்மை இடைவிடாமல் பாதுகாக்கிறார். பாதையெங்கும் தொடர்ந்து வரும் நிழலை போல அவர் நமது வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கோட்டையாக, புகலிடமாக, சிறகாக, நிழலாக, கேடகமாக நம்மை பாதுகாக்கும் அவரது பாதுகாவல் உன்னதமானது. பகலின் வெயிலும் இரவின் நிழலும் தீங்கு செய்யாதபடி அவர் நம்மை காக்கிறார். காலநிலை மாற்றத்தால் உலகில் உருவாகும் தீங்குகள் பல உண்டு. அவற்றிலும் கூட அவரது பாதுகாப்பும் வாக்குறுதியும் நமக்கு உண்டு. நமது பயண வழிகளில் அவரது பாதுகாப்பு வளையமும் நமக்கு உண்டு. அவர் வரக்கூடாத இடங்களுக்கு நமது பாதங்கள் நடக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை காப்பார். நாம் கவலையின்றி வாழ்வோம். ஆமென்.